இந்த கருப்பன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டுமே என்னை தொட்டுவிட்டு போ. கடந்து வருகின்ற வாழ்வில் தருணம் மிக முக்கியமானது. நான் உன்னிடம் உண்மையை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை விட்டு போன உறவை உன்னிடம் உனக்காக நான் நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன். உன் அருகில் வாழும் பாக்கியம் இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் சில விஷயங்கள் தவறுதலாக புரிந்து கொண்டு விட்டதே என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இனியும் என் வாழ்வில் எப்படித்தான் நான் நடந்து கொள்ளப் போகிறேன் என்று தெரியவில்லையே என்று யோசித்து மன நிம்மதியின்றி தவித்து கொண்டு இருக்கின்றார். உன் வாழ்க்கையின் உச்சத்தை நான் காண்பிக்கப் போகிறேன் என்று சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா என்று நீ யோசிக்கின்றாய். எந்த உறவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்று தெரியும் அல்லவா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கை நிலையை நான் உனக்காகவே இங்கு புரிய வைக்க நேரமும் காலமும் வந்து விட்டது. விட்டு போனவரும் கடந்து போனவரும் நான் உனக்கானவர் என்று சொல்லிவிட்டு இருக்கின்றேன். அவர் எங்கே சுற்றினாலும் ஏது சுற்றினாலும் உனக்காக உன் வீட்டில் வரத்தான் போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீ உண்மையாக நேசித்தால் அந்த கருத்துக்கு மாற்று கருத்தை கிடையாது அல்லவா? நீ உண்மையாக இருந்தால் அவர் உன்னை வந்து சேரும் காலமும் வந்து கொண்டு தானே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதற்காகவும் எதை நினைத்தும் நீ வருத்தப்படவே வேண்டாம். என் தங்கமே, எந்த விஷயமாக நீ இருந்து கொண்டு இருந்தாலும் உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட வேண்டாம். இன்று வரை நான் உனக்காகத்தானே ஒவ்வொரு செயலையும் இங்கு பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றேன். மனிதர்களை புரிந்து கொள்வது கடினம். எப்படி யார் என்று தெரியாமல் நீ தவித்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் எப்படிப்பட்டவர் என்று உண்மையை சொல்வதற்காக இந்த கருப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது மறக்க முடியாத தருணமும் முன்வாழ்வில் நடந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. இனி நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தை நான் தர காத்திருக்கின்றேன். உன் மகிழ்ச்சியினை நான் உனக்காக நிரந்தரமானதாக தரப்போகும் போது உனக்கு உரிமையானதும் உன்னிடத்தில் வந்துதான் இங்கு சேரப்போகிறது. நான் உனக்காக ஏற்படும் மாற்றத்தை பார்த்து இங்கு மற்றவர்களே வியக்கத்தக்கும் தருணத்தை தான் உருவாக்கப் போகிறேன். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நீ கலங்கியும் கவலையும் படாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, என் குழந்தையை சரியான இடத்தில் நான் அமர வைக்கத்தான் போகிறேன். உனக்கு வரக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம். நான் உனக்கு உறுதியளித்ததை நான் செய்ய போகிறேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி பிரகாசமாகத்தான் அமையப் போகிறது. அனைத்தும் சரியாகும் நிலையை உனக்காக நான் தர காத்திருக்கும் போது உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தை உருவாக்குவதற்கு நான் இந்த அப்பன் கருப்பனை வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு அழ வேண்டிய அவசியமே கிடையாது. உனக்கு வேண்டும் வரத்தை தருவதற்கு நானே உன் கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ எதை பற்றி தங்கமே இங்கு சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றாய்? உன் உள்ளத்தில் என்னை சுமந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னை நான் தோற்று போக விடவே மாட்டேன். நீ என்ன செய்தாலும் நான் அறிவேன். நீ செய்வதை பார்க்கத்தானே நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நம்மை கண்டு கொள்ள யாரும் இல்லை என்று உன்னை சுற்றியுள்ள விஷயத்தை நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. இதோ உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கான புதிய வழியை உருவாக்கி தரத்தான் போகிறேன். இதனால் வரையிலும் ஒரு வழி பாதையை உருவாக்கி கொண்டு இருக்கின்றாய். இதனால் வரையிலும் உனக்கான பாதை எதுவென்று தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தாய். இப்பொழுது உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்தி உனக்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி என் மீது வைத்து உன் கடமையை செய்து கொண்டு இரு என்று சொல்வதற்காக வந்து இருக்கின்றேன். உன்னுடைய குறிக்கோளை நீ நிச்சயம் அடையத்தான் போகிறாய். உனக்கு வேண்டும் வரத்தை வேண்டியபடி உன் தேவையை நிறைவேற்றுவதற்கு இந்த அப்பனானவன், இந்த கருப்பனானவன் நான் வந்து இருக்கும் போது எதையுமே நினைத்து கொள்ள வேண்டாம். உன் உள்ளத்தில் நிறைந்த விஷயத்தை, உன் மனதிற்குள் நிறைந்த விஷயத்தை முயற்சி செய்தும்
இங்கு இல்லாமல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று யோசிக்கின்றாய். நான் உனக்காக உன்னருகில் நின்று கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டிருக்க அவசியமில்லை. எந்த விஷயத்தை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கின்றாயோ, எந்த விஷயத்தை நினைத்து நீ தவித்து கொண்டு இருக்கின்றாயோ, அந்த தவிக்கின்ற தவிப்புக்கு எல்லாம் விடை கொடுக்கும் தருணமும் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. முடிந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் நீ இருந்து கொண்டு இருக்காது என் தங்க பிள்ளையே. முடிந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கப் போகிறது. மனம் தளராமல் என் பிள்ளைகளுக்கான விஷயத்தை நான் தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியுமே நினைத்து கொள்ள வேண்டாம் என் செல்வமே. நீ மனதில் நினைத்ததை நான் பேச வந்து இருக்கும்போது உனக்காக யாருமில்லை என்றெல்லாம் நீ சிந்தித்து கொள்ள வேண்டாம். இறுதி வெற்றி பெறும் தருவாயில் நீ இருந்து கொண்டு இருக்கும்போது, ஒவ்வொரு தடவையும் உனக்கான முயற்சியை நீ செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது, உனக்காக உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே. உனக்கு இப்பொழுது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதில் நான் இங்கு உணர்த்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்வதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நீ உன் உரிமையானதை மீட்டு கொடுப்பதற்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை என் கருப்பன் உனக்காக நான் தர வந்து இருக்கும்போது இதற்காக என் பிள்ளையே நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். முயற்சி செய்து இங்கு ஒன்றுமே நடக்கவில்லையே, தோல்வியை மட்டும்தானே கண்டு கொண்டு இருக்கின்றேன் என்று நீ கலங்கிய காலங்கள் எல்லாம் போதும். உன்னால் முடியாது என்று யார் சொன்னாலும் சரி, அதை முடித்து காட்டும் தருணத்திற்காகத்தான் உனக்காக உன்னப்பன் கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். எப்போதும் கஷ்டத்தின் கடைசி கட்டம் வந்து விட்டது என்று நீ நிலைநிறுத்திக்கொள். உன் கடினமான வேளையிலும் தன் பிரார்த்தனை செய்வதிலிருந்து மட்டும் நீ விட்டு விலகிவிடாதே. உனக்காக உன் செயலை செய்வதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது சவாலை எதிர்கொள்ள தயாராக இரு. உன் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நீ மனம் கலங்கவே வேண்டாம். உனக்கான வெற்றியில் நான் உன்னை தேடி வந்து இருக்கும்போது நீ இதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். நீ நினைக்க முடியாத, நீ நினைத்து பார்த்த விஷயத்தை நான் உனக்காக எதை எப்பொழுது தர வேண்டுமோ அதை தருவதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன் சந்தோஷத்தில் உன்னோடு இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்கள் தானே என்றும் உனக்கானவர்கள். அவர்களை மட்டும் நீ மறந்து விடாதே. அந்த விஷயத்தில் நான் உனக்கானவர்களை கண்ணில் காட்டத்தான் வந்திருக்கின்றேன். தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. தோல்விகளை கண்டு நீ அழுது கொண்டு இருக்காதே. முடங்கிவிட்டால் ஒன்றுமே நடக்காது. உன் முயற்சி நீ கையில் எடு. உன்னோடு நான் இருக்கின்றேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.